நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி கசாலி டிகோட்ஸ். இன்னைக்கு மே 28, 2026. இது உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு புனிதமான நாள். அதே நேரத்தில அ இஸ்லாமிய நண்பர்களுக்கு மத்த மாற்று மதத்துக்கார நண்பர்களுக்கு இது ஒரு ம தேவைப்படுற விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பக்ரீத், ஹஜ் பெருநாள். இது பக்ரீத்ங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பக்ரா ஈத். பக்ரானா ஆடு, ஈத் அப்படிங்கிறது பெருநாள் அப்படின்ற கணக்கு. ஸோ இத அ எதுக்காக இது பண்ணாங்கன்னு இந்த வரலாறு நீங்க கேட்டீங்கன்னா நெறைய தெரியும். இது பழைய முன்னாடி இருந்த ஆபிரகாம் அப்படின்ற ஒரு இறைத்தூதர். அவரோட மகன் ஈசாக்கு அவர் பலி கொடுக்கணும் அப்படின்னு இறைவனோட கட்டளை அப்படின்னு பலி கொடுக்க போகும்போது அது கழுத்து அறுபடலை. அந்த பக்கமாக ஒரு இறைவன் ஒரு ஆட்டை அனுப்பிச்சு இந்த மாதிரி ஆட்டை பலி கொடு, மகனை பலி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தடுத்ததாகவும் அப்படி ஒரு இது வரலாறு, கதைகள் இதெல்லாம் உண்டு. ஓகே. இது வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் சொல்கிறது இது குரானில் அவர் முகமது நபி அவர் இந்த மாதிரி தியானத்தின் போது அவருக்கு கிடைச்ச தகவல், இது அப்புறம் குரான் இறக்கி வைக்கப்பட்டது, இதெல்லாம் சேர்ந்தது. இது வழி வழியாக எல்லாரும் நம்பிக்கையின்பால் பட்டது. இதை அறிவியல் பூர்வமாக கழுத்து அறுக்கும்போது எப்படி அந்த கத்தி அறுக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத இந்த கேள்வி இதெல்லாம் அப்பாற்பட்டு ஓகே என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் நமக்கு நாம் தேடி பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்தது. ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3 அறுத்து இந்த நேரத்தில், அது ஜெனரலாக அறுத்து சாப்பிட்றது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் 3யும் அறுத்து அது பலி கொடுத்துங்கிறது என்ன, கோயிலில் பலி கொடுக்குற மாதிரி இப்படி இல்லாமல் இது அறுத்து ரத்தத்தை பூரா வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் இதை 3 பங்கா பிரித்து, ஒரு பங்கு யார் உரிமையாளரோ அவருக்கு, இன்னொரு பங்கு அவரோட சுற்றி உள்ள சொந்தக்காரங்களுக்கு, 3வது பங்கு முன்ன பின்ன தெரியாத ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லி இதை ஒரு என்னது நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்மளோட விஷயங்களையும் ரொம்ப பரவலாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இதோட ஒரு முக்கியமான தாத்பரியம். ஓகே. இப்போ நீங்கள் ரம்ஜான் எடுத்துட்டிங்கன்னா, ரம்ஜான் இந்த மாதிரி ஆடு அறுப்பாங்க, பிரியாணி இருக்கும், மட்டன் பிரியாணி. பொதுவாக சிக்கன் பிரியாணி ஜாஸ்தி வர்றதில்ல, மட்டன் பிரியாணி இது இருக்கும். அப்புறம் பீஃப் பிரியாணி இருக்கும். அங்கே அரபு நாடுகளில் போனால் ஒட்டக பிரியாணி இதெல்லாம் இருக்கும். ரைட்டு. இப்போ நம்ம ஊரில் ஒட்டகம் அறுக்கிறதுக்கு தடை இருக்குது, யாரும் பெருசாக அறுக்கிறது இல்லை. மாடு அறுக்கிறதுக்கு சில இடங்கள்ல வேணும்னு இந்த மாதிரி ஒரு அரசியல் காரணங்களுக்காக மாட்டை பலியிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா மாடை பலியிடக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த விவசாயிகள் மாடை வளர்த்தவங்க அவங்களுக்கு பெரிய நஷ்டம் வருது. இந்த மாட்டை விற்றா தான் அடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு அவங்க பொருளாதாரம் நீடிக்கும். இப்போ அழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டாச்சுன்னா அந்த மாட்டை இதுக்காக டெவலப் பண்ண ஆட்கள் என்ன செய்வாங்க, விவசாயிகள். ரொம்ப குறிப்பாக இதில் ஆடு, மாடு, கோழி வளர்த்து விற்கிறவங்க, இந்த சந்தையில் போய் விற்கிறவங்கள யார், ஏழைப்பட்ட சாதாரண விவசாயிகள். இதை நோக்கி இந்த பக்ரீத்தை நோக்கிய கடந்த ஒரு 7-8 மாசமா, ஒரு வருஷமா வளர்த்து வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்துட்டு, இல்லை நீங்கள் ஐயா சகோதரமார்களே நீங்கள் வாங்க, நீங்கள் மாடை பக்ரீத்துக்கு குர்பானி கொடுத்துக்குங்க, அறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே இப்போ புதிதாய் அமைந்திருக்கிற பாரதிய ஜனதா பார்ட்டி அந்த அரசு உத்தரவு போட்டிருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, மக்களுக்காகத்தான் சட்டமும் அரசியல் கட்சியும் அரசுமே ஒழிய அரசுக்காக, அரசியல் கட்சிகளுக்காக மக்கள் இல்லை. அதை நம்ம வாக்கு திருடன் ஞானேஷ்குமார் யாருக்காக எதுக்காக அப்படின்னு சொல்லி தெரியாம அது தன்னோட சுயநலத்துக்காக எல்லாம் பண்றாருங்கிறது எல்லாரும் ரொம்ப பேசியிருக்கோம். சரி, அதை விட்டுருவோம். இப்போ இந்த பக்ரீத் அப்புறம் ரம்ஜான் இது 2யும் பத்தி பேசும்போது, இது பக்ரீத் இஸ்லாமியர்களுக்கான ஒரு பண்டிகையா அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கானது மட்டும் இல்லை, இது மனித குலத்துக்கான பண்டிகை. அப்புறம் ரொம்ப முக்கியமா இப்போ உலகம் அப்படின்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 600, 650 கோடி பேர் உலகத்துல இருக்காங்க. அதுல என்ன சொல்றது, ஆப்பிரிக்க கண்டம் ஒரு 7 கண்டம் எடுத்தீங்கன்னா, அந்த கண்டத்துல அதிகமா மக்கள் தொகை இருக்கிறது ஏசியா கண்டம். அதுக்கு சீதோஷ நிலையம் ஒரு காரணமா இருக்கலாம், அல்லது இதோட வாழ்வியல் முறைகள் எல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க ரொம்ப குளிர் பிரதேசம் போனீங்கன்னா அங்க மக்கள் தொகை ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா ஆப்பிரிக்க கண்டத்துல வெயில், ரொம்ப வெயிலும் ஒருவேளை சில சில இடத்துல கொஞ்சம் குறையா இருக்கலாம், கொஞ்சம் ஓகே. அந்த மக்கள் தொகையே அது வேற விஷயம்.
ஆனால் பொதுவாக நாகரிகம்ன்ற பேரில் குழந்தை பெற்றுக்காமல் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து மக்கள் தொகை குறையும். நாகரிகம் பரவாயில்ல, நமக்கு வந்து வாழ்வியல் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷம், நம்ம சந்ததி ரொம்ப முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு இடத்துல வந்து குழந்தைகள் ஜெனரேஷன் மக்கள் தொகை ரொம்ப பெருக்கம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். இப்போ 650 கோடி பேர் உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மொத்த ஆடுகள்னு எடுத்தீங்கன்னா அது வந்து வெள்ளாடு, செம்மறியாடு, ஷீப்பு, கோட்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா 200 கோடிக்கு மேலே எனி டைம் அவைலபிள். இப்போ நம்ம அறுக்கிறது வந்து ஒரு 50 லட்சம் மாடை அறுத்தா கூட, ஒரு 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் மாடை அறுத்தா கூட, ஓகே, இப் எவ்வளோ அறுத்தாலும் அடுத்து எனி டைம் நம்ம கணக்கு பார்க்கும்போது உலக அளவில் ஒரு ஒரு என்ன சொல்றது, 170 கோடி மாடுகள் எனி டைம் இருக்கு. வளர்க்குற மாடு, காட்டில் வெறும் காட்டு மாடு இல்லை, வீட்டில் வளர்க்குறதா இருக்கட்டும் அல்லது பண்ணையில் வளர்க்குறதா இருக்கட்டும், மொத்த மாடுகள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 170 கோடி மாடு. அது வந்து கவ், கேட்டில் எல்லாமே சேர்த்து மாடு வந்து அவைலபிள். அதை வந்து என்ன சொல்கிறது, இங்கே பெரிய கம்பெனிகள் அந்த மாதிரி அல்கபீர் மட்டன் அது மாதிரி அல்கபீர் பீஃபு அப்படின்னா, அந்த அல்கபீர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்களுடைய கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் டீட்டெயில் எடுத்து பார்த்தா நிறைய அப்படி தான் வருது. ஓகே, ஒருவேளை இதில் வந்து ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பின்னூட்டத்தில் கொஞ்சம் கரெக்டான டீட்டெயில் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இங்கே இந்தியாவிலேருந்து அதிகமாக மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்துவா சம்மந்தப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் வந்து முஸ்லீம் இருக்கலாம், கிறிஸ்டின் இருக்கலாம், வேறு யார் வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, 170 கோடி மாடுகள் எனி டைம் உலகத்தில் அவைலபிள். அப்புறம் 220லேருந்து 230 கோடி ஆடுகள் எனி டைம் உலகத்தில் அவைலபிள். அப்போது நம்ம இதை அப்படியே விட்டாச்சு அப்படின்னா இது வந்து பல்கி பெருகி இது இங்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் அது ஒரு மாதிரி போகும். அப்போ என்ன, உலகத்தோட இந்த உணவு சுழற்சியே வந்து வெறும் தாவரங்க பயிர், அரிசி, அதுலேருந்து வரக்கூடிய என்ன சொல்கிறது, ஒரு வெஜிடேரியனாக மட்டும் இருந்தால் இந்த இந்த அளவு உலக மக்களுக்கு நமக்கு புரோட்டீனோ கொழுப்போ அல்லது கார்போஹைட்ரேட்டோ மொத்தம் வந்து பேலன்ஸ் ஃபுட்டு கிடைக்காம போயிடும். அப்போது ஃபுட்டு கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா மீன் வேணும், சிக்கன் வேணும், மட்டன் வேணும், பீஃப் வேணும், ஒட்டகமாக இருக்கலாம், அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுங்களை வந்து போர்க்கு பன்றி இறைச்சியாக இருக்கலாம், எல்லாமே அத்தனையும் இது இருந்தால் தான் பேலன்ஸ்டு ஃபுட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு வந்து ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிடாம நிறுத்தி வச்சாச்சு அப்படின்னா மக்களுக்கு உணவு கிடைக்காது. இந்த பக்கம் பல்கி பெருகிற இந்த பெருகி வரக்கூடிய ஆடு மாடுகளுக்கும் உணவு கிடைக்காம போயிடும். ஏன்னா அல்லது அது வந்து நிறைய பயிர் வச்செல்லாம் மேய்ஞ்சிருச்சு, எல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உலகத்தோட பேலன்ஸ் வந்து ரொம்ப சமநிலை பாதிக்கப்படும். அப்படி இது இவ்வளோ விளக்கம் சொல்ல காரணம் இது அறிவியல் பூர்வமான விளக்கம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு விலங்கு வந்து இனப்பெருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கோ, எந்த ஒரு விலங்கு வந்து அதோட கால் வந்து குழம்பு ரெட்டை குழம்பா இருக்கோ அந்த விலங்குகளை சாப்பிடலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பறவைகளில் எந்த பறவை தன்னோட உணவை வந்து காலில் வந்து இப்படி பிடிக்காம இருக்கோ, ஒரு காகமாக இருக்கட்டும் அல்லது கழுகா இருக்கட்டும், இந்த மாதிரி பறவைகளை சாப்பிடக்கூடாது. அப்போ அதுக்கு சில காரணங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பன்றி இறைச்சி வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன, அந்த காலத்தில் வந்து ஃப்ரிட்ஜு கிடையாது. ஸோ அதுக்கான கீப்பிங் குவாலிட்டி இருக்குல்ல, அது பன்றி இறைச்சி அறுத்தா உடனே கெட்டு போயிடுது. சரி, கெட்டு போகாமல் இப்போ வந்து ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி வசதி இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த நாடா புழு அப்படின்னு சொல்லி வயிற்றுக்குள்ளே டேப்வாம்னு சொல்லுவோம், அது வந்து பன்றியில இருந்தால் நிறைய நம்ம உடம்புக்கு போகுது அப்படிங்கிறது அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலான்னு தெரியல. ஆனால் இந்த உணவு சாப்பிட்டவங்க இந்த மாதிரி நிறைய வாந்தி, பேதி, மரணம் அப்படின்னு நிறைய வந்ததுனால எதுக்கு இந்த இதை வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இதை பண்ணணும்? இல்லை, ஆடு, மாடு, கோழி இந்த இறைச்சி ஓகே, ஒட்டகம் இறைச்சி ஓகே, இந்த பன்றி இறைச்சி வேண்டாம்னு ஒதுக்கப்பட்டது. அது வந்து எப்படின்னா நிறையா இது புனிதம் இல்லைங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஜெனரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பன்றி இறைச்சி நமக்கு ஒத்து வராது. அது இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் வச்சு நம்ம அதில் வந்து கரெக்டாக கீப்பிங் குவாலிட்டி பத்திரமா பார்த்தா கூட அதுலேருந்து வரக்கூடிய சின்னதாக முட்டை, அதாவது டேப்வாமோட முட்டையிலேருந்து சின்ன புழுவிலேருந்து திரும்ப உடம்புக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வந்து டேப்வாம் வந்து ரொம்ப பாடாப்படுத்துது, பிரச்சனை வருது. அப்போ பன்றி இறைச்சி வேண்டாம்னு ஒதுக்கியாச்சு. அதனால் உலகத்தில் இஸ்லாமியர்கள் யாரும் வந்து பன்றி இறைச்சி சாப்பிட்றதில்ல. தெரிஞ்சும் சாப்பிட்றது, தெரியாமல் பன்றி இறைச்சி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை தொடரதே இல்லை. அதே மாதிரி பொதுவாக பெரும்பாலான என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹலால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலால்னு வேறு ஒன்றுமே இல்லை, அந்த எந்த ஒரு விலங்கை நம்ம அறுத்து சாப்பிட போகிறோமோ அதோட ரத்தம் வந்து வெளியே போயிடணும், அவ்வளோதான். அது அறுக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கடவுள்னு பேரை உன்னை வந்து இந்த மாதிரி பலி கொடுத்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து ஒரு ஐதீகம், அவ்வளோதான். அப்போது அந்த ரத்தத்தில் தான் பொதுவாக இந்த நோய் கிருமிகள் நிறைய இருக்கும்
அந்த ரத்தத்தை பூரா வெளியேற்றிட்டா முடிஞ்ச அளவுக்கு நோய் கிருமிகள் வெளியே போயிடும். அப்போ ரத்தத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரத்தம் வந்து தடை செய்யப்பட்டது அப்படின்னு இஸ்லாமியர் சொல்லுவாங்க. இதை வந்து நிறையா மாற்று மதத்து நண்பர்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இதில் ஸ்லாட்டர் ஷாப்பில் போனோம்னா, இறைச்சி கடைக்கு போனோம்னா ரத்தத்தை தனியாக வாங்குற ஆட்கள் உண்டு. ஓகே. ஆனால் அது வந்து ஒரு விஷயம். பட் ரத்தம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி ஓங்கி கழுத்தை வந்து வெட்டியாச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள ரத்தம் உறைஞ்சிருது. உறைஞ்ச ரத்தம் வந்து அப்படியே உள்ளுக்கு தங்கியிருக்கு. அதை வந்து நம்ம சூடுபடுத்தினா கூட சில கிருமிகள் அந்த 100 டிகிரி சூடில் கூட சாகிறது இல்லை, நமக்கு வந்து தீங்கு விளைவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி தீங்கு விளைவிக்கிற நமக்கே தெரியாமல் நம்மளுடைய உடலை வந்து பாதிக்குது. அப்படிங்கிறனால அந்த ரத்தம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹலால். அப்படி ஹலாலுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஹலால்னா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பூஜை பண்ணி இது பண்ணி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஹலாலுங்கிறது ரத்தத்தை வெளியேற்றுறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இந்த சொல்ல வந்த விஷயம் குர்பானி. இப்போ குர்பானிங்கிறது நமக்கு நம்ம கையில் வந்து நிறைய பணம் இருக்குது. நம்மளால் ஒரு முழு ஆட்டை வாங்கி அதை வந்து நம்ம மந்தி பிரியாணி மாதிரி ஃபுல்லாக போட்டு நம்ம 4 பேர் மட்டும் சாப்பிட்டு மிச்சத்தை தூக்கி போட முடியும் அப்படின்ற வசதி உள்ள ஒரு கூட்டம். அப்புறம் இன்னொரு கூட்டம் பார்த்தா நமக்கு வந்து ஆட்டு இறைச்சியை ஒரு 1000 ரூபா கொடுத்து 1 கிலோ வாங்குற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இறைச்சி வேணும். அப்போ என்ன செய்யறது? எப்பா நீ வந்து இந்த ஆட்டை அறுத்து ஒரு பங்கு எல்லாத்தையும் பிரித்து ஆளுக்கு 150 கிராம் 200 கிராம் அப்படி 200 கிராம் வந்து ஒரு 20 பேருக்கு கொடு அப்படின்னா அது எப்படி கொடுப்போம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் நீ கொடுக்கணும். அதுதான் வந்து மத முறைப்படி மார்க்க முறைப்படி அதுதான் செல்லும். அப்போ குர்பானி கொடுக்கும்போது எல்லாம் கொடு அப்படின்னா ஒரு 10 பேர் ஆளுக்கு 200 கிராம் கொடுத்தா 2 கிலோ ஆகி போச்சு. அவங்க வந்து 1 கிலோவோ 1.5 கிலோவோ சமைச்சு அல்லது 1 கிலோ மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வந்து காய போட்டு என்னமா அதை ஒரு வச்சிருந்து சாப்பிட்டு அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2-3 டைமாவது அவங்களுக்கு வந்து இந்த இறைச்சி கிடைக்கட்டும். அது போக ரம்ஜான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கையில் எவ்வளோ காசு இருக்கோ அள்ளி அள்ளி கொடுக்கணும், தானம் பண்ணணும். அப்போ என்னென்னா நமக்கு பொருளாதாரம் பரவலாக ஆக்கப்படணும். ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஒரு வசதியான வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணை பிறந்திருக்காங்கன்னா அந்த வீட்டில் பிறந்திருக்காங்கங்கிறதுக்கு தான் அவங்களோட குவாலிட்டியை ஒழிய மற்றபடி அந்த வசதி எங்கே இருந்துச்சு, இந்த உலகத்துலேருந்து எடுக்கப்பட்டது. நம்ம இதில் சொன்ன மாதிரி தான், நம்ம பகவத்கீதையில் சொன்ன மாதிரி தான், எதை எடுத்தாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. ஓகே. எது இன்று உன்னுடையதோ நாளை மற்றவருடையது, மற்றொரு நாள் அது வேறொருடையது அப்படின்னு சொன்ன அந்த பகவத்கீதை. அந்த பகவத்கீதையோட சேர்த்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சொத்து அதை பரவலாக்க முடிஞ்சுன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து அம்பானியோட சொத்து அப்படின்னு எடுத்தாச்சுன்னா 18 லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 18 லட்சம் கோடியில் வந்து 2.5% நமக்கு சொந்தம் இல்லாத, கண்ணுக்கு முன்ன பின்ன பாத்திராத ஏழைகளுக்கு தானம் பண்ணணும். ஒரு 10 லட்சம் கோடி வைங்க. நமக்கு வந்து அதானி சொத்து 13 லட்சம் கோடி சொல்கிறாங்க. இப்போ 10 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் கோடி அப்படிங்கிறதுல 10% அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து 1 லட்சம் கோடி. ஓகே. 1% அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா ஒரு 10,000 கோடி. 2.5%னா 25,000 கோடி. அவர் வந்து அந்த வருஷத்தில் அவர் சம்பாத்தியத்தில் 25,000 கோடி. ஓகே. அதை தானம் பண்ணியே தீரணும் அப்படின்னு ஒரு சட்டம். அப்போ அவர் வந்து கண்ணுக்கு தெரியாத ஏழைகளுக்கு 25,000 கோடி. இது வந்து எப்படின்னா அந்த அரசியல் கட்சிக்கு தானம் பண்ணுற இது கொடுக்குறேன், அந்த ஒரு ஸ்கூலுக்கு இது கொடுத்துட்றேன், அது கொடுத்துறேன், அது போய் சேராது. இந்த டைமில் இங்கே சாதாரண ஏழைகளுக்கு, தனக்கு முன்ன பின்ன சம்மந்தம் இல்லாத ஏழைகளுக்கு 2.5% கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. அதில் வந்து 2.5 லட்ச ரூபா வந்து வெளியில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஆளாளுக்கு சம்பாத்தியத்தை ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க அவங்க வந்து ஒரு 1,250 ரூபா வந்து மினிமம் வெளியே கொடுத்தாகணும். 1,500 ரூபா 1,250 ரூபா கொடுத்தாகணும் அப்படின்னு இப்படி சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து இந்த உலகத்தில் பசி பஞ்சம் இருக்காது. அப்புறம் வறுமையில் ரொம்ப வாட மாட்டாங்க. அரசுங்கிறது அது ஒரு பக்கம் திட்டம் போட்டுட்டு எல்லாம் செய்யட்டும், அரசு நிர்வாகம் பண்ணட்டும். நம்ம மனிதர்களுக்குள்ள வந்து ஏற்றத்தாழ்வு பணத்தாலையும் இனத்தாலையும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஒரு கருத்து. சரி, அந்த காலத்தில் இப்படியெல்லாம் எதுக்கு வந்து இந்த மாதிரி கடவுளுக்கு மனிதனை வந்து பலி கொடுக்க சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சது. எப்படின்னா அப்படி இல்லை. அந்த காலத்தில் நரபலிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருந்த காலம் நரபலி. அந்த நரபலியை ஏப்பா நரபலி கொடுக்காதப்பா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இங்கே வா, எனக்கு வந்து ஒரு இது வந்திருக்கு, கடவுள்கிட்டேருந்து அல்லாட்டேருந்து எனக்கு இது வந்திருக்கு, நான் வந்து என் பையனே நான் நரபலி கொடுக்க போகிறேன், இங்கே வாங்க அப்படின்னா நரபலி. சரி, நரபலி கொடுக்குறதுக்கு வந்தால் இல்லை கத்தி வெட்ட மாட்டேதுப்பா, வெட்டலை, சரி ஓகே ஒரு ஆடு வருது, நீ வந்து இனி ஆட்டை வந்து பலி கொடுத்துக்கோ. ஓ, அல்லாவே கடவுளே சொல்லிட்டாரா? ஒரு ஒரு இறைவனே வந்து நீங்கள் இப்போ நான் மனித பலி வேண்டாம், அது பதிலாக ஆடை அறுத்து அதை வந்து 3 பங்காக பிரித்து நீங்களே வந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குங்க.
அப்படின்னா கடவுள் எந்த காலத்திலையும் மனித உயிர்களை பலியா கேட்கறதே கிடையாது. ஆனா இப்படி ஆடை இருக்கிறதோ, மாடை இருக்கிறதோ, கோழியா இருக்கிறதோ, இது வந்து இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு வேணும். இதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு வழிமுறை அப்படிங்கிறது இந்த பக்ரீத். அப்போ இந்த பக்ரீத் எடுத்தீங்கன்னா, இது வந்து இஸ்லாமியர்களுக்கான ஒரு விசேஷ தினம் மட்டும் இல்லாம, எல்லா மதத்தினரும், எல்லா மனிதர்களுக்குமான ஒரு விசேஷ தினமா தான் நான் வந்து பார்க்குறேன். அதே மாதிரி ரம்ஜான், அது ஈகை திருநாள். ஈகை வந்து எல்லா மனிதர்களுக்கும் வேணும். அப்படியே கையேந்த முடியாம பரிதவிச்சு நிற்கக்கூடிய நிறைய ஏழைகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அள்ளி கொடுக்கணும். நம்ம எப்பவுமே சொல்றது உண்டு. நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச நமக்கு நேர்மையா வந்த பணத்திலேயே 2.5% கொடுக்கணும். சப்போஸ் நம்ம வந்து கொள்ளையடிச்சிருக்கோம். நிறைய லஞ்சம் வாங்கியிருக்கோம். கோடி கோடியா எடுத்து போட்டிருக்கோம். அப்போ அந்த பணத்துலேருந்து எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கும்? மேபி 10%, 20%. லஞ்சம் வாங்கக்கூடாது, கொள்ளையடிக்கூடாது, அது வேற விஷயம். ஒருவேளை அடிச்சு வச்சிருக்கோம். அந்த பணத்துல அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அது தீராது. அப்படி அள்ளி கொடுத்து நம்மளுடைய இந்த மக்களுடைய பசியை, வறுமையை நம்மளால போக்க முடிஞ்சு அப்படின்னா, நம்ம சமுதாயம் வந்து ஒரு தலைசிறந்த சமுதாயமா இருக்கும். ஸோ என்னோட இந்த கருத்து அப்படிங்கிறது வந்து, என்னோட ஜெனரலாக இந்த கருத்துங்கிறது வந்து, ரம்ஜானா இருக்கட்டும், பக்ரீத்தா இருக்கட்டும், பக்ரீத், ரம்ஜான் அனைவருக்குமான திருநாள். ஸோ அனைவருக்கும் ஹஜ் பெருநாள், பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.